சென்னை ஜே நகர் மேற்கு பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்பு. ஏழை எளிய மக்களுக்கு இருசக்கர வாகனம், தையல் இயந்திரம் உள்ளிட்டவற்றை கழக பொதுச் செயலாளர் வழங்கினார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாட தகுதி கொண்ட ஒரே இயக்கம் அதிமுக மட்டும்தான். சென்னை ஜே நகரில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். திமுக அரசு ஊழல் மிகுந்த குடும்ப அரசாக திகழ்கிறது. அந்த ஊழலை மறைக்கத்தான் மத்திய அமைச்சர்களை கூப்பிட்டு நாணய வெளியீட்டு விழா நடத்தியது திமுக. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக கட்சி அப்படி அல்ல, குடும்ப கட்சி. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல் அரசாக இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. எல்லா துறைகளிலும் ஊழல். அந்த ஊழல் மறைப்பதற்காகத்தான் மத்தியில் இருக்கின்ற மத்திய அமைச்சர்களையும் மாநில இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அழைத்து அந்த விழாவை எடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து இந்த விழாவை நடத்தியிருந்தால் உண்மையிலேயே கூட்டணியின் தர்மம் நிலைநிலைத்திருக்கும். ஆனால் அப்படி அல்ல, சுயநலம். அந்த சுயநலத்தின் மொத்த உருவமே திமுக தான். மக்களின் வரி பணத்தை வீணடித்து எழுதாத பேனாவுக்கு 84 கோடி ரூபாய் சிலை தேவைதானா? எழுதாத பேனா சிலையை கருணாநிதி நினைவிடத்தில் வைப்பதை விட்டு ஏன் கடலில் வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. கருணாநிதி மறைந்த பிறகு அவருக்கு ஒரு நினைவிடம் கட்டினாங்க. அவர் திமுக தலைவர், திமுக ஆட்சி செய்து அவருக்கு நினைவிடம் கட்டுறது சரி. இப்போ பேனா வைக்கிறாங்களா கடல்ல கொண்டு போய். எவ்வளோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல்ல போய் பேனா வைக்கிறாங்க. எவ்வளோ 84 கோடி ரூபாயில பேனா வைக்கிறாங்க. 1 கோடி 2 கோடியிலேயே 84 கோடியில் எழுதாத பேனா கொண்டு கடல்ல வைக்கிறாங்க. யாருடைய பணம்? யாருடைய பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். எப்படியெல்லாம் தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த விளம்பரத்தின் மூலமாக இன்றைக்கு திட்டத்தை கொண்டு வந்து செயல் வடிவம் கொடுக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் எழுதுற பேனாவை அரசு பள்ளி எப்படி மாணவர்கள் கொடுக்கல? மாணவர்கள் பாராட்டுவாங்க. முதலீட்டை ஈர்ப்பதற்காக வெளிநாடு செல்கிறேன் என கூறிய முதலமைச்சர் அங்கே சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. வெளிநாட்டில் அதிகமான முதலீடு ஈர்த்தீர்கள் என்றால் அதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். இன்றைக்கு முதலமைச்சர் அண்மையில் 17 நாள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கார். இந்தியாவில் பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். சைக்கிள் ஓட்டுறதுக்காக வெளிநாடு போனீங்க? மக்களுடைய வரி பணத்தை இப்படியா ஊதாரித்தனமா செலவு செய்வது? எண்ணி பாருங்க. இந்தியாவில் இருக்கின்ற பல முதலமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு சென்று தொழில் முதலீட்டு ஈர்க்கிறாங்க. நாம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டுறார். அதுதான் அவருடைய சாதனை. கஞ்சா போதையில்தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், காவல்துறை உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் வேதனை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கஞ்சா போதையில் தான் பல இடங்களில் பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பத்திரிகையை பார்க்கிறோம், தொலைக்காட்சி செய்தியை பார்க்கின்றோம். இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறுகின்ற இடமெல்லாம் இந்த கஞ்சா போதை ஆசாமிகளால் இந்த குற்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 20 நாட்கள் ஆகிறது. 20 நாள், கடந்த 20 நாட்கள் மட்டும் 6 பாலியல் வன்கொடுமை தமிழகத்திலே அரங்கேறி இருக்கிறது. எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதை எண்ணி பாருங்கள். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட மாநிலம் எங்கேயுமே கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட மாநிலம் தமிழகம் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு, இதுவே ஒரு சான்று. மறைந்த திருவள்ளூர் மாவட்ட கழக பொருளாளர் ஜாவித் அகமதுவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. குடும்பத்தினருக்கு ஆறுதலும் தெரிவித்தார்.
மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் விடியா காவல்துறை கஞ்சா போதையிடம் இருந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறான், யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. தயவு செஞ்சு காவல்துறை போலீஸ் நீங்கள் எல்லாம் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க. தயவு செஞ்சு மாணவர்கள் இளைஞர்களை காப்பாத்துங்க. கெட்டு போயிட்டு இருக்குது, இன்னைக்கு சமூகமே கெட்டு போயிட்டு இருக்குது. தயவு செஞ்சு காப்பாத்து. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் திமுக, VCK உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். திமுக கம்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜக்கண்ணு தலைமையில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு அதிமுகவினர் வரவேற்று வாழ்த்து. விடியா ஆட்சியில் கடந்த 10 மாதங்களில் மட்டும் 2,08,000 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து காவல்துறை DGP பகிரங்கம். புகையிலை பொருள் கடத்தலை தடுக்காமல் பறிமுதல் செய்துள்ளோம் என தம்பட்டம் அடிப்பது கேவலமாக இல்லையா என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 15 வயது பள்ளி சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. 8 பேரின் வெறிச்செயல் தொடர்பாக போலீசார் விசாரணை. முன்னூறு நாட்களில் மட்டும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்ததற்காக 21,761 பேர் சிக்கியதாக அதிர்ச்சி தகவல். விடியா மாடல் ஆட்சியில் பொம்மை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் காவல்துறை மீது சிறிதேனும் பயம் இருந்தால் இப்படி நடந்திருக்குமா என பொதுமக்கள் ஆதங்கம். விடியா அரசை நம்பி பயனில்லை என வடக்குப்பட்டு ஏரியை தூர்வார நிதி திரட்டி வரும் சென்னை மேடவாக்கம் பகுதி மக்கள். கோடி கோடியாக கொட்டி ஏரிகளை தூர்வாரி சீரமைக்கிறோம், நீர்நிலைகளை பூலோகம் போல் ஆக்கிவிட்டோம் என்று விளம்பரம் தேடுவதற்கு வெட்கமாக இல்லையா என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. விடியா திமுக அரசின் கவனக்குறைவால் பழுதான 12,943 மின் மீட்டர்களை மாற்றாமல் அலட்சியம் காட்டுவதால் நுகர்வோருக்கு கடும் பாதிப்பு. கடந்த சில மாதங்களாக மின் மீட்டரை மாற்றாததால் சராசரி மின் கட்டணம் வசூலிப்பதாக நுகர்வோர் பகீர் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர்களின் சேர்க்கை 30,000ஆக சரிவு. விடியா ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை முதல் உயர்கல்வி வரை பாழாய் போய்விட்டதாக மாணவர்கள், பெற்றோர்கள் விமர்சனம். 30,400 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களுக்கு காப்பீடு செய்ய டாஸ்மாக் நிறுவனம் டெண்டர் விடுத்த அவலம். பூரண மதுவிலக்கு என தம்பட்டம் அடித்து ஆட்சிக்கு வந்துவிட்டு டாஸ்மாக் பாட்டிலுக்கு காப்பீடு செய்வதா என விடியா அரசுக்கு மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரை கூட இல்லாத நிலையில் மதுபான பாட்டில்களை பாதுகாக்க 30,500 கோடி ரூபாயா? பொம்மை முதல்வருக்கு விவசாயிகள் கேள்வி. சேலத்தில் பிரபல ரவுடி CT மணி காவல்துறையால் கைது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய நபர்களை கைது செய்யாமல் திணறும் விடியா ஏவல் துறை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உயர்மட்ட மேம்பாலம் பணியின் போது இரும்பு சாரம் சரிந்து விழுந்து இடிபாடுகளில் சிக்கி 6 பேர் படுகாயம். பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. கள்ளக்குறிச்சி அருகே லாரி டிரைவர் மனைவி தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் கிணற்றில் சடலமாக மீட்பு. விடியா ஆட்சியில் தொடர்ந்து பெண்கள் படுகொலை செய்யப்பட்டு வரும் நிலையில் தமிழகம் சுடுகாடாக மாறி வருவதாக பெண்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே மதுபோதையில் தலையில் கல்லை போட்டு இளைஞர் கொலை. விடியா ஆட்சியில் மதுபோதை கலாச்சாரத்தால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கணவனை கழுத்தறுத்து கொலை செய்த மனைவி கைது. விடியா ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் பொதுமக்கள் பீதி. சென்னை MMDA காலனி பகுதியில் கஞ்சா போதை இளைஞர் தாக்கியதில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. விடியா ஆட்சியில் கஞ்சா போதை ஆசாமிகளால் மக்கள் சாலையில் நிம்மதியாக செல்ல முடியாத அவலம்.
கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் உயர் ரக போதைப் பொருள் விற்பனை செய்த அசாம் மாநில இளைஞர் கைது. விடியாட்சியில் வட மாநில இளைஞர்களால் போதை நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. விடியாட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் குற்றங்கள் அதிகளவில் நடப்பதாக பொதுமக்கள் வேதனை. நாமக்கல்லில் பள்ளி மாணவிகளிடம் தவறாக நடந்து கொள்ளும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடியா அமைச்சர் மதிவேந்தனை முற்றுகையிட்ட பெற்றோர்கள். காரை விட்டு இறங்க மனமில்லாத விடியா அமைச்சர் தப்பித்தேன் பிழைத்தேன் என அவசரமாக புறப்பட்டுச் சென்றதால் பெற்றோர் அதிருப்தி. சென்னையை அடுத்த மறைமலை நகரில் வடிகால் வாய்களை சீரமைக்காத அவலம். பேரூராட்சியின் அலட்சியத்தால் கொசு தொல்லையில் அவதிப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 70 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது. விடியாட்சியில் பாலியல் தொல்லை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். ஆந்திராவின் அனந்தபுரம் மற்றும் திருப்பதி மாவட்டங்களில் நடந்த இருவேறு சாலை விபத்துகளில் 7 பேர் உயிரிழப்பு. விபத்துகளில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அலுவலகத்தில் கணக்கில் வராத 4 லட்சம் ரூபாய் பறிமுதல். விடியாட்சியில் லஞ்ச லாவணியம் தலை விரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை அருகே விடியா அரசின் முதல்வர் திறந்து வைத்த பால் பண்ணைக்கு உரிமம் பெறாமல் இருப்பது கண்டுபிடிப்பு. உரிமம் பெறாமல் பால் பண்ணையை முதல்வர் எப்படி திறந்து வைத்தார் என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 2 சிறார் உள்ளிட்ட 3 பேர் கைது. விடியாட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 3 பேரை தாக்கி 2 சவரன் தங்கச் செயினை பறித்த 9 பேர் கொண்ட கும்பல். சிசிடிவி காட்சிகளை வைத்து 4 இருசக்கர வாகனத்தில் வந்த வழிப்பறி கொள்ளையர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னை ஆலந்தூரில் வாகன சோதனையில் 280 கிலோ குட்கா சிக்கியது. விடியாட்சியில் போதை கலாச்சாரத்தை முழுமையாக ஒழிக்காமல் ஏவல் துறை ஆங்காங்கே போதைப் பொருளை பறிமுதல் செய்து கணக்கு காட்டி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவாரூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 24 பேர் கைது செய்யப்பட்டு 9.5 கிலோ கஞ்சா பறிமுதல். விடியாட்சியில் கட்டுக்கடங்காமல் கஞ்சா தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் அதிருப்தி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மருத்துவரை கடத்தி 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய கும்பல் சிக்கியது. விடியாட்சியில் போதை கடத்தல் கும்பலை தொடர்ந்து ஆழ்கடத்தல் கும்பலும் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்டு வரும் அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே கேரளாவிற்கு கடத்த முயன்ற 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். ஏழை எளிய மக்கள் ரேஷன் அரிசிக்காக பாடாய்படும் நிலையில் ரேஷன் அரிசி கடத்துவதை தடுக்காமல் கோமாவில் இருக்கும் விடியா அரசு. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் 2 ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து 1 கோடி ரூபாய் பணம் கொள்ளை. மற்றொரு ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்கும் போது அபாய ஒலி ஒலித்ததால் தப்பி ஓடிய நிலையில் போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையடிவாரத்தில் காட்டுப்பன்றிக்கு வைத்த மின்சார கம்பியில் சிக்கி தந்தை, மகன் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. வனவிலங்குகளை வேட்டையாட துப்பாக்கியுடன் 3 பேர் சென்ற நிலையில் நள்ளிரவில் நிகழ்ந்த விபரீதம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இருசக்கர வாகன விபத்தில் 3 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பலி. இருசக்கர வாகனமும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் நேர்ந்த விபத்து. சென்னை கோயம்பேட்டில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி 2 மடங்காக அதிகரித்திருந்த பூக்களின் விலை சரிவு. கனகாம்பரம் மற்றும் மல்லிப்பூக்களின் விலை 500 முதல் 600 ரூபாய் வரை குறைந்ததால் விவசாயிகள் கவலை. ஈரோட்டில் தனியார் ஜவுளிக்கடை திறப்பு விழாவில் பொதுமக்கள் கூட்டம் கூடியதால் பரபரப்பு. மலிவு விலையில் டி-ஷர்ட், ஷர்ட், பேண்ட் ஆகியவற்றை வழங்குவதாக அறிவிப்பு வெளியானதால் அலைமோதிய கூட்டம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தனியார் நிறுவன பேருந்து மோதி இருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. நெஞ்சை பதைக்க வைக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற சிறிய சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்து. காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. புரட்டாசி மாதம் தொடங்கிய நிலையில் சென்னை மதுரை மீன் மார்க்கெட்டில் மீன்களின் விலை குறைவு. மீன் விலை குறைந்ததால் வியாபாரிகள் கவலை. செங்கல்பட்டு அருகே நடைபயிற்சி சென்றவர் மர்மமான முறையில் அரிவாளால் வெட்டி படுகொலை. விடியாட்சியில் நகரம் தோறும் கிராமங்கள் தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் கடும் அச்சம். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திங்களன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றியின் விளிம்பில் அனுரகுமார திஸ்ஸநாயக 49,39,311 வாக்குகளுடன் அனுரகுமார திஸ்ஸநாயக தொடர்ந்து முன்னிலை. சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்கே கடும் பின்னடைவு. வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 280 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி.